திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் தீயில் எரிந்து சேதமடைந்த நிலையில் தங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்ற உதவுமாறு கூறி பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகரின் காலில் விழுந்து மீனவ பெண்கள் கதறி அழுதனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மீன் பிடிக்கிறது சொத்து எல்லாமே படிக்க குழந்தை குட்டி எப்படி நாங்கள் படிக்க போகிறோம், எப்படி கரைசி வைக்க போகிறோம், ஒன்றுமே புரியல. லோனெல்லாம் வாங்கிக்கிறோம், போட்டு எங்கள் அம்மா வீடு போட்டு பொண்ணு பொருள் எல்லாமே வச்சு வளைச்சி வாங்கிக்கிறது. எப்படித்தான் சேர்த்து போகிறோம் ஒன்றுமே புரியல. பசங்களை படிக்க வைக்கிறது முக்கியமாக கஷ்டமாக இருக்குது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுகேந்தர் வழங்கிட கேட்கலாம். யுகேந்தர் வணக்கம். அங்கு என்ன நடந்தது, மேலும் விவரம்? நிச்சயமாக பிரியங்கா, திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த அரங்கம்குப்பத்தில் இன்று காலை அதிகாலை 2 மணி அளவில் மீன் வலைகள் தீப்பிடித்து எரிந்த நிலையில் அப்பகுதி மக்கள் மீனவர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வர தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். இருந்தாலும் இந்த வலைகள் முற்றிலும் சேதமடைந்தது. இதனால் இப்பகுதியில் நிகழ்விடத்திற்கு சென்ற பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் ஆதரவு அவர்களுக்கு மீன் வலைகளை பற்றி கேட்டறிந்தார். அப்போது பெண்மணி அவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கள் என காலில் விழுந்தும் அவர்கள் தங்களுடைய உடைமைகளையும் நகைகளை அனைத்துமே இப்போது நகைகள் அடகு வைத்துதான் மீன் தொழிலை செய்து வருகிறோம், தங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தை விட்டால் வேறு தொழில் எதுவுமே தெரியாது என குமுறும் சத்தமும் அழுகை சத்தமாகவே இருந்தது. இதனால் 80க்கும் மேற்பட்ட மீன்பிடி வலைகளும் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான இழப்பீடும் உள்ளது. உடனடியாக பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் அணுகி உடனடியாக அவர்களுக்கு இழப்பீடு வழங்கி தருமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டார். இதனை அடுத்து மீனவர்கள் பழவேற்காடு பகுதியில் இது போன்று தொடர்ந்து இந்த குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இவற்றை முற்றிலுமாக தடுப்பதற்கான CCTV கேமராக்களையும் பொருத்த வேண்டும், இல்லையென்றால் இது போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடைபெறும் எனவும் தெரிவிக்கின்றனர். இது பழவேற்காடு சுற்றுலா தலமாக இருப்பதால் அனைவரும் கஞ்சா மது போன்ற பழக்கங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இரவு நேரங்களில் இது போன்ற சமூக விரோதிகளால் இது போன்ற செயல்கள் நடைபெறுகிறதா என அப்பகுதி மீனவர்களும் அச்சத்தில் உள்ளனர். உடனடியாக அந்த 48 மீனவ குடும்பங்களுக்கும் உடனடியாக அரசு உதவிட வேண்டும் எனவும் அப்பகுதி மீனவ மக்கள் கருத்தில் வைக்கின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி யுகேந்தர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.